இந்த காலத்துல எதை சாப்பிடணும்னாலும் நிம்மதியா சாப்பிட முடியறதே இல்லை. சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்க வேண்டியதா இருக்கு. எதை சாப்பிடணும்னாலும் இதுல கலப்படம், மருந்து, அடல்ட்ரேஷன் என்னென்னலாமோ சொல்றாங்க. கேட்கறதுக்கே அவ்வளவு பயங்கரமாவும் பயமாவும் இருக்கு. இதை சாப்பிட்டா இன்னும் வேற பிரச்சனை, பயங்கரமான பெரிய பெரிய நோயெல்லாம் கொண்டு வந்து விட்டுருது. ஸோ இப்படி கேட்கறதுல இருந்து சாப்பிடுறது வரைக்கும் பார்த்து பார்த்து பயந்து சுதாரிச்சு பண்ண வேண்டியதா இருக்கிறதுனால இனிமேலாச்சும் நம்ம ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஸோ இனிமே ஆர்கானிக்கா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கவலையை விடுங்க. நம்ம திருநெல்வேலியில டிசிஆர் அக்ரிடெக் பிரைவேட் லிமிடெட் இப்போ இந்த கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி அவங்களோட நிலத்துல உளுந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா நமக்கு ஆர்கானிக் ஃபுட் சப்ளை பண்றதுக்காக தான். அந்த வகையில் இவங்க கீரையெல்லாம் கூட டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி விவசாயம் பண்ண போகிறாங்கங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சும்மாவே கீரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். கரெக்டாக கீரை சாப்பிடணுன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் அம்மா கிட்ட பலமாக திட்டெல்லாம் வாங்குவோம். எவ்வளோ வயசானாலும் சரி, அது மட்டும் மாறி இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற அந்த பழக்கத்தை மாற்றுறதுக்காக இவங்களே டோர் டெலிவரி பண்ண போகிறாங்க கீரையை. ஆனால் இது வெறுமனே டோர் டெலிவரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கும் கூடுதலாக ஒரு ஸ்பெஷலான ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரே கீரையை ஒவ்வொரு நாளும் சாப்பிட சொன்னால் நம்ம கண்டிப்பாக போர் அடிச்சு சும்மாவே சாப்பிடாத கீரையை செம்மையாக ஒதுக்கி வச்சிருவோம். அப்புறம் நமக்கு எங்கேருந்து அயன் சத்தெல்லாம் கூடுறது. அதனால இவங்க டோர் டெலிவரி பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு கீரைன்னு வெரைட்டியாக கீரையில் கூட புதுசாக நிறைய கீரைகளை உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ண போகிறாங்க. இதனால் நீங்கள் வெளியில் போய் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு புது கீரையை தேடிக்கொண்டு வரணும்னு அவசியமும் கிடையாது. கீரையை ஒதுக்க வேண்டிய தேவையும் இருக்காது. ஸோ நீங்கள் இனிமேல் கீரையெல்லாம் ஒதுக்காமல் நல்லா அயன் சத்து இருக்கக்கூடிய கீரைகளை சாப்பிட்டு தெம்பாவே இருக்கலாங்க. என்னம்மா வெறும் கீரை மட்டும்தானா, வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் வெஜிடேரியன்ஸ்க்காகவும், அதுவும் முக்கியமாக ஃபிஷ்ஷுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்காகவும் இவங்க ஸ்பெஷலாக ஐர மீனை எல்லா சீசன்ஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி வளர்க்க போகிறாங்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐர மீன் யாருக்கு தாங்க பிடிக்காது? அவ்வளோ டேஸ்ட்டாக சத்தாக செம்மையாக இருக்கும் அந்த மீன் சாப்பிட்றதுக்கே. ஆனால் என்ன பண்ணுறது, டிமாண்ட் அதிகம், எல்லா சீசன்லையும் வளர்க்க முடியாததுனால இருக்கிற அந்த ஐர மீனுடைய பாப்புலேஷன் ரொம்பவே கம்மி. ஸோ நம்ம எல்லாருடைய டிமாண்ட்ஸையும் மீட் பண்ண முடியாத காரணத்தினால இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, மொத்தமா 3 குளத்தை ஐர மீனுக்காகவே டெடிகேட் பண்ணி வளர்க்க போறாங்க. இதுல அந்த ஐர மீன்களையுமே ரொம்பவே இயற்கையான முறையில வளர்த்து நல்ல இயற்கையான சாப்பாடு போட்டு செம்மையா வளர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஐர மீனோட டிமாண்ட் ரொம்பவே அதிகம். என்னதான் எல்லா சீசன்ஸ்க்கும் ரெடி ஆகுற மாதிரி பண்ணாலுமே கூட ஐர மீனை உங்களால எப்பயுமே சாப்பிட முடியுமா, எல்லாராலையும் சாப்பிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, முடியவே முடியாது. அதனால யாரு முதல்ல வந்து கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொத்தா அள்ளி கொடுத்துட போறாங்க. ஸோ டிலே பண்ணாம, லேட் ஆக்காம ஃபர்ஸ்ட் சீக்கிரமா முதல்ல வந்து ஐர மீனை அள்ளிட்டு போங்க. கீரை சொல்லியாச்சு, மீன் சொல்லியாச்சு, வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு இருக்குங்க. மட்டன் ரொம்பவே எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். யார் தான் பிரியாணி சாப்பிட மாட்டா? அதுலேயும் மட்டன் பிரியாணினா செம்மையாக கேட்கும் போதே எச்சு ஊறுதில்ல. அப்படி சுட தட்டில் போட்டு சாப்பிட செம்மையாக தான் இருக்கு. ஆனால் இப்போ கிடைக்கிறதெல்லாம் நல்லா வளர்த்த ஆடா, ஆரோக்கியமான ஆடா, அதுக்கு என்ன சாப்பாடு போட்டாங்க, அதுக்கு முன்னாடி எதுவும் நோய் எதுவும் வந்திருக்கான்னு அதில் கூட பிரியாணி சாப்பிடும் போது யார்டா இவ்வளோ யோசிப்பான்ற அளவுக்கு இந்த காலம்லாம் மாறி இப்போ யோசிச்சுட்டு தாண்டா சாப்பிடவே வேண்டியது இருக்குன்ற காலம் வந்தாச்சு. ஸோ இனிமே நீங்கள் பிரியாணிலையும், அதுலேயும் முக்கியமாக மட்டன் பிரியாணிலையும் யோசிச்சு சாப்பிடணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஏன்னா இவங்க வெறுமன கீரையோடையும் மீனோடையும் நிறுத்தாம நம்ம டிசிஆர் அக்ரிடெக் பிரைவேட் லிமிடெட் உங்களுக்காக ஆடுகளையுமே வளர்க்குறாங்க. இந்த ஆடுகள் எல்லாத்துக்குமே நல்லா நேச்சுரலான சாப்பாடு போட்டு செம்மையாக சூப்பராக உங்களுக்கு வளர்த்து தராங்க. நல்லா கொழுன்னு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் லம்பாக நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆடுகளை தராங்க. இதோட மட்டும் நிறுத்தலை. இதெல்லாம் கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, ஆனால் நானும் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெறுமனே எவ்வளோ காலத்துக்கு தான் நானும் சாப்பிட்டுட்டே இருக்க போகிறேன், இதெல்லாம் வச்சு நானும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்ரிகல்ச்சர் தானே ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ கூட அதுக்கு தானே டிமாண்ட் அதிகமாக இருக்கு. அதுவும் நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இப்பயும் நம்ம பார்த்தா அக்ரிகல்ச்சர் தான் எப்படியும் நமக்கு தேவைப்படுது. அப்போ இந்த மாதிரிலாம் பண்றது எப்படி? நானும் ஆட்டுக்கு பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் மீனெல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியலையா? அப்படி எதுவும் யோசிச்சிங்கன்னா கவலையை விட்டுருங்க. ஏன்னா இவங்களுக்காக மட்டும் வளர்க்கலைங்க, உங்களுக்காகவும் வளர்த்து தர போறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம டிசிஆர் அக்ரிடெக் பிரைவேட் லிமிடெட்க்கு கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்டாக விசாரிச்சு இவங்க கிட்ட நீங்கள் 2 ஆடு விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. இவங்களே அந்த ஆடுகளை ரொம்பவே பத்திரமா பராமரித்து பார்த்துக்கிட்டு செம்மையாக வளர்த்து 6 மந்த்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்காக என்கிட்ட நிலம் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் ஐடியாவை தள்ளியும் போட வேண்டாம். இப்படி உங்களுக்கு லைஃப் ஸ்டாக்ஸ் வந்து செம்மையாக ப்ராஃபிட் வர அளவுக்கு இவங்க பயங்கரமான ஒரு பிளானை போட்டு ரெடி பண்ணி நல்லா அழகாக உங்களுடைய ஆடுகளை வளர்த்து சமத்துக்குட்டிகளாக அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க.
ஸோ இதனால நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஆடுகளை வாங்கி இவங்க கிட்ட கொடுத்தா போதும், இவங்க மெயின்டைன் பண்ணி சாப்பாடு போட்டு செம்மையாக வளர்த்து உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. 6 மந்த்ஸில் நீங்கள் ப்ராஃபிட்டும் பார்க்கலாம். அதுதான் இதில் பெஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸோ இதோட மட்டும் இவங்க நிறுத்திட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. சரி, இவங்க ஆடு வளர்க்குறாங்க, ஆனால் எங்கள் ஆடு எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? அதை நான் எப்படி பார்க்குறது? இதுக்கு ஒரு தடவையும் நான் நேரில் ட்ராவல் பண்ணி வரணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் சிசிடிவி மூலமாகவே இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கலாம். இதனால் உங்கள் ஆடுங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு இருக்கா, தண்ணி இருக்கா, நல்லா வளர்ந்துருக்கா, எந்த மாதிரி நிலைமையில இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் எங்கேயோ இருந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் அது எப்பயுமே பார்த்துட்டு இருக்கிறதுனால நீங்களே ஏதோ அந்த ஆட்டை கவனிச்சுக்கிற மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு உங்களுடைய ஆடுகளையும் இவங்க ரொம்ப பத்திரமாவே கவனிச்சுப்பாங்க. ஓகேம்மா, நீ சொல்கிறதெல்லாம் சரி, பட் நான் இதை பற்றி ஏதாவது படிக்கணும், கற்றுக்கணும் அப்படிலாம் நினச்சா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களே ஏதாச்சும் ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் அப்போ ஒரு கிளாஸும் நடத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒர்க் ஷாப் மாதிரி. இதில் நீங்கள் ஆடுகள் எப்படி வளர்க்குறது, என்ன மாதிரி பராமரிக்கணும், உங்களுக்கு எப்படி இந்த தோட்ட வேலைகள்லாம் பார்த்துக்கணும், இது எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனல்ஸை கூட்டிகிட்டு வந்து சொல்லித்தர போகிறாங்கங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா டீமுமே ப்ரொஃபஷனல்ஸ் தான். அது உங்களுக்கு சொல்லித்தர போகிறவங்க கூட ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஸோ கவலை இல்லாமல் நீங்களே என்ரோல் பண்ணி வந்து சேர்ந்துக்கலான்னா பார்த்துக்கோங்களேன்.